Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் தாசநாயக்கன்பட்டி எஸ்கே சொட்டியில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு பகுதியில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன் எஸ்கே நிறுவனர் கிருஷ்ணமூர்த்தியால் ஏற்படுத்தப்பட்ட தார் சாலை மற்றும் குடிநீர் தொட்டி தாசநாயக்கன்பட்டி பஞ்சாயத்தில் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை தாசநாயக்கன்பட்டி பஞ்சாயத்தில் இருந்து எந்த வசதியும் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கழிவுநீர் கால்வாய், சாலைகள் வசதி இல்லாததோடு குடியிருப்பின் மையப்பகுதியில் ஓடும் ஓடையை சுத்தம் செய்யும் பணிகளை குடியிருப்பு வாசிகளே மேற்கொண்டு வருகின்றனர். பஞ்சாயத்தின் அனுமதியுடன் மேட்டூர் குடிநீர் இணைப்புக்கான செலவு என பல்வேறு செலவுகளை குடியிருப்பு வாசிகள் மேற்கொண்ட போதிலும் சாலைகளை பராமரிக்கவும் கழிவுநீர் கால்வாய்களை ஏற்படுத்தவும் பஞ்சாயத்து நிர்வாகம் முன்வரவில்லை. 15 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட சாலை எந்தவித பராமரிப்பும் செய்யப்படாததால் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அடிப்படை தேவை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாலை வசதி தான். பிளாட்டு போட்டப்போ போட்டு கொடுத்த ரோடுக்கு அப்புறம் இது வரைக்கும் எந்த ரோடும் இல்லை, குண்டும் குழியும் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து நாய் பிரச்சனை. எங்களுக்கு வேறு கவர்மெண்ட் போஸ்ட் மாஸ்டர் வருவாங்க பார்த்தீங்களா, போஸ்ட் மேனை நாய் கடிச்சு உள்ள போஸ்ட் மாஸ்டர் வரமாட்டேங்கிறாங்க. கேட்டுக்கிட்டு இருந்தே ஃபோன் பண்ணி வந்து வெளியே வாங்கிக்க சொல்கிறாங்க. போஸ்ட்மேனுங்கிறது வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறது தான். இந்த நாய் தொல்லையாலும் போஸ்ட் மாஸ்டரே வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. இன்னொரு இங்கே பெரிய தண்ணி பிரச்சனைங்க. 15 வருஷமாக எங்களுக்கு மேட்டூர் வாட்டர் கிடையாது. இந்த எஸ்கே சிட்டிக்கு மட்டும் பக்கத்தில் இருக்க நகருக்கெல்லாம் போகுது. நாங்கள் எங்களோட சொந்த காசை பயன்படுத்தி நாங்கள் எங்கள் மேட்டூர் வாட்டர் லைனுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் அளவு செலவு பண்ணி நாங்கள் இப்போ தண்ணி இழுத்துருக்கோம். மழைக்காலங்களில் சாலைகள் மட்டும் இன்றி அப்பகுதியில் உள்ள குட்டைகளிலும் மழைநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு உள்ளிட்ட நோய் தொற்றுகளுக்கு உள்ளாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். தெருநாய்கள் கூட்டம் கூட்டமாக குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிவதால் பலர் நாய்க்கடிக்கு உள்ளாகி கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். நாங்கள் ஒரு 15-16 வருஷமாக இங்கே குடியிருக்கிறோம். நாங்கள் ரோடு வந்து இவ்வளோ தான் கிடையாது. நாங்கள் நிறைய கம்ப்ளைண்ட் நாங்கள் பண்ணிட்டோம். எல்லாம் வீடியோவும் எடுத்துருக்குறாங்க, வந்து பார்த்தா தெரியும். நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்கே டிஎம்கே எல்லா பீரியட்லையும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். ஈவன் மினிஸ்ட்ரு எம்எல்ஏ எல்லாத்திட்டையுமே நம்ம கொடுத்துருக்குறோம். பட் நோ ரெஸ்பான்ஸ். நாங்கள் பஞ்சாயத்துக்கு உண்டான நாங்கள் வரையும் நாங்கள் கொடுக்குறோம். பட் பஞ்சாயத்து சரி எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடையாது. அதில் நாய் தொந்தரவு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து வசதி, இந்த லைட் வசதி இது எதுவுமே இல்லை. ரெண்டாவது குப்பைகள் பார்த்தோன்னாக்கா இது வந்துட்டு நான் பேர் தான் எஸ்கே சிட்டி. வெளியே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு மோசமான ஒரு வந்து அந்த அவலநிலை பாருங்க. வீடியோ எடுத்துக்கிறாங்க, நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதுல தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகளை விரைவில் செய்து தராத பட்சத்தில் காத்திருப்பு போராட்டம், உண்ணாவிரதம், சாலை மறியல் என பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக குடியிருப்பு வாசிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டு பக்கத்திலேயே குப்பை மேடு மாதிரி வச்சுருக்காங்க. பல முறை சொல்லி பல வருஷங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷமாக போராடிருக்கேன். இந்த குப்பை எழுதுக்காக சொந்தமாக நானும் கூட ஒரு வண்டி வாங்கி கொடுத்தேன். ஆனால் அந்த வண்டியும் காணாமல் போயிடுச்சு. அந்த குப்பை வந்து வருஷம் பூரா சுடுகாட்டில் எறிகிற மாதிரி எரிஞ்சிட்டே இருக்குது. இதனால் வந்து என்னோடய குழந்தைங்க எல்லாமே ஊர் விட்ட வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அதனால் தயவு செஞ்சு இந்த குப்பையை எடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுக்கும்படி பணியுடன் கேட்டுக்கிறேன். சேலம் மாவட்டம் தாசநாயக்கன்பட்டி எஸ்கே சிட்டியில் சாலை, கழிவுநீர் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே அங்கு வசிக்கும் ஒட்டுமொத்த மக்களின் ஏக்க குரலாக இருக்கிறது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்கே கண்ணன்.